இனி இந்த ஜெபத்தில் இருக்கிற யாரும் எந்த நல்ல நிகழ்ச்சிக்கு போகும்போது அந்த நல்ல நிகழ்ச்சியை சந்தோஷமா தான் பேசணுமே தவிர அதுல போய் ஒரு விஷத்தை கலந்துட்டு வரக்கூடாது. ஆமே, இது ஒரு நல்ல நல்ல காரியமா? இனி கெட்ட காரியம் நடக்குது பாருங்களேன். இந்த மரணம் எல்லாம் நடக்குது பாருங்க. அங்க போய் உட்கார்ந்து ஒருத்தர் இறந்து போயிட்டாரு. இறந்து போனவரு சரி எல்லாரும் அப்படி துக்கத்தில் இருக்காங்க. அங்க போயிட்டு இவன் கொஞ்ச நஞ்ச வேலையா பண்ணா, எங்க போய் அவங்க அவ்வளவு பேரும் அவ்வளவு துக்கத்தில் உட்கார்ந்து போது இவன் பண்ணின வேலைக்கு இவன் இப்படி சாப்பிடாது புழு புழுத்துல சாவான்னு நினைச்சேன் நான். அது மாதிரி கல்யாண வீட்டில் போய் சந்தோஷமா இருக்கிறது பரவாயில்ல. அங்க சாவு வீட்டுக்கு ஒரு 6 வேளை அழுதுட்டு உட்காந்துருப்பாங்க. இங்க உட்காந்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அப்படியே சிரிச்சு பேசிட்டு என்னமோ கல்யாண வீட்டுக்கு வந்தது மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. முடிச்சுட்டு அடக்க முடிச்சுட்டு வந்து சாப்பாட்டுக்கு சண்டை போட்டு உட்காந்துருப்பாங்க. எந்த வீடு அது? அது துக்க வீடு. ஆண்டவர் சொல்றாரு, துக்கப்படுகிறவர்களோட சேர்ந்து நீங்க நானும் என்ன பண்ணணுமாமா? சந்தோஷப்படுகிறவரோட சந்தோஷப்படுங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் ட்ரெஸ் பண்ண முடியாது, உங்க பிடிச்ச மாதிரி சாப்பாடு இருக்காது. அவங்களுக்கு அவங்க பிடிச்சதை பண்ணிட்டாங்க. அவங்க சந்தோஷப்படும் போது நம்ம என்ன பண்ணணும்னா அவ்வளோ அழகா என்கரேஜ் பண்ணி அவங்கள சந்தோஷப்படுத்தணும். ஆமேன்னு சொல்லுங்க. அவங்க வாங்கின அன்னைக்கே அவங்களுக்கு மனசு கஷ்டப்படுற மாதிரி ஒரு வார்த்தையை நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா பேசவே கூடாது. ஆமேன். இதுக்கு பேர் தான் என்னன்னா கல்விமானின் நாவு. கல்விமான், சமயத்திற்கு ஏற்ற வார்த்தைகள். அப்போ அந்த வாலிப தம்பியை இந்த பார்த்து இந்த மாதிரி வார்த்தையை பேசி பேசி அப்படியே ஒவ்வொரு வாரமும் இந்த ஃபாஸ்டிங் பிரேயர் முடிச்சுட்டே பேசுவார். பாஸ்டர் இன்னைக்கும் 4 பேர் வேலை இல்லைன்னு கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் சொன்ன சம்பவம். அப்போ அவனுக்கு ஆண்டவர் வேலை கொடுத்தாரு. ஒரு நல்ல வேலை 1 வருஷம் தாண்டி கிடைச்சிச்சு. அந்த 1 வருஷம் தாண்டி அவனுக்கு கிடைச்ச வேலை இந்த 1 வருஷத்தினுடைய சம்பாத்தியத்தையும் 3 மாசத்துல சம்பாதிக்கிற அளவுக்கு கட்டுறவங்க வேலை கொடுத்தாரு. ஆமே. அதனால ஆண்டவரை தேடுவது, ஆண்டவரை நெருங்குவது, ஆண்டவருக்காக நேரம் செலவுது, இது எல்லாத்துக்கும் நம்ம வாழ்க்கையில் என்ன இருக்குன்னா பெரிய பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்பர் 1, இன்றைக்கு இந்த வார்த்தையை நான் பேசணும்னு நான் ப்ரிப்பரேஷன் பண்ணி வரல. ஆனால் ஆவியானவர் நம்மோட பேசியிருக்கிறார். ஒரு குடும்ப சமாதானத்திற்கு ரொம்ப அவசியமானது என்னன்னா வார்த்தை, சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை.